ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லூஷியன்ஸ். இன்றைக்கி நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி எல்லார் வீட்லேயும் செய்வோம். அந்த இட்லி வெள்ளை வெள்ளையர்னு மல்லிகைப்பூ மாதிரி நல்லா சாஃப்டாக செய்கிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வீட்லேயும் நம்ம சாஃப்டான இட்லியை நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு 5 கப் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ 2வது டம்ளர் ஆட் பண்ணுறேன். 3, 4, 5. நீங்கள் எந்த மெஷரிங் கப்பை பயன்படுத்திங்களோ அதே கப்பை அளவுகளை உளுந்துக்கும் பயன்படுத்திக்கிங்க. 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ண பிறகு நல்ல தண்ணி ஊற்றிட்டு 6 மணி நேரம் இந்த அரிசியை ஊற வச்சு எடுத்துக்குவோம். 6 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அரைச்சோம்னா அரிசி அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அரிசி எடுத்து அதே கப்பால் வெள்ளை கலர் உருட்டு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து புது உளுந்தாக இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுக்கணும். புது உளுந்துனா அந்த உளுந்து வந்து நல்ல வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். 1 கிளாஸ் உளுந்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ண பிறகு 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஃப்ரிட்ஜில் இந்த உளுந்தை நான் வச்சு எடுக்க போகிறேன். பொதுவாக இந்த உளுந்தை அரை மணி நேரம் அரைக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ஊற வைக்கலாம். நான் எப்பொழுதுமே 2 மணி நேரம் ஊற வச்சு எடுப்பேன். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு அரைக்கிறப்ப இந்த உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். அதாவது கிரைண்டரும் வந்து ரொம்ப ஹீட் ஆகாது. அதே நேரத்தில் உளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு நான் கிரைண்டரில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அரைக்கிறதா இருந்தால் ஐஸ் வாட்டர் அல்லது ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி அரைக்கிறப்ப நம்மளுக்கு கிரைண்டரும் சூடாகாது. அதே நேரத்தில் மாவும் நல்லா புசு புசுன்னு நல்லா உப்பி வரும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது குறைஞ்சபட்சம் நம்ம அரைக்கணும். அப்பப்போ இது மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு ஓரப்பகுதியில் ஒட்டியிருக்கிற அந்த உளுந்தான நல்லா நீவி விட்டுட்டு 2 or 3 டைம்ஸ் ஒரு 3 மினிட்ஸ் கேப்பில் தண்ணி தெளித்து அரைக்கிறப்ப உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு பொங்கி வரும். உளுந்து அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்டாக பால் மாதிரி விழணும். இதுதான் கரெக்டான பக்குவம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸ் கேப்பில் ஒரு 3 to 5 டைம்ஸ் தண்ணியை தெளித்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பொங்கி வரும். இப்போ அரிசியோட பக்கம்னு பார்த்திங்கன்னா ரவா விட கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இட்லி ஊற்றி எடுக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அரிசி உளுந்து அரைச்ச பிறகு தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். 6 மணி நேரம் இப்போ உங்கள்கிட்ட கழிச்ச பிறகு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நான் நைட்டு அரைச்சி இப்போ மார்னிங் காமிக்கிறேன். மாவு நல்லா பொங்கி வந்திருக்குது. மாவை ஸ்லைட்டாக கலக்கின பிறகு இட்லி தட்டில் இட்லியை ஆட் பண்ணிவிட்டு இட்லி மாவை ஆட் பண்ணி இட்லியாக வார்த்த பிறகு தண்ணி இட்லி பாத்திரத்தில் கொதிக்கிற நேரத்தில் இட்லி தட்டை வச்சுட்டு வேக வச்சு எடுத்தோம்னா 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு இட்லி வெந்து வந்துடும். நல்ல சாஃப்டான வெள்ளை வெள்ளையர்னு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி ரெடி. அதே நேரத்தில் தண்ணியை கொஞ்சம் கையில் தொட்டுக்கிட்டு துணி மேலே ஸ்லைட்டாக டச் பண்ணிவிட்டு துணியை எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட இட்லி மாவு அந்த துணியில் ஒட்டவே ஒட்டாது. அதனால் 5 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரி நம்மளுக்கு இட்லி கிடைக்கும். நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டான மல்லிகைப்பூ மாதிரி இட்லியை வீட்டில் நம்மளும் ரெடி பண்ணலாம். நம்ம சேனலில் நிறையா சட்னி ரெசிபி, சாம்பார் ரெசிபி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள்.